Hello everyone. இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் கம்பெனியோட சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்கன்னா when date of purchase of share is unknown. பர்ச்சேஸ் பண்ணுறப்போ டேட் கொடுக்கல அப்படின்னா என்ன மெத்தடில் நம்ம சம்ஸ் போடுவோம் அப்படின்றத பார்க்கலாம். From the balance sheet given below, prepare consolidated balance sheet of A and its subsidiary company B. ஸோ நம்மள balance sheet prepare பண்ண சொல்லியிருக்காங்க. Balance sheet as at 30th June 2014 கொடுத்துருக்காங்க. Share capital, general reserve, P&L, trade creditors, land and building, machinery, furniture, 40,000 shares in B Limited. ஸோ B Limited ஓட 40,000 shares A Limited purchase பண்ணியிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். இந்த 5 lakh அப்படிங்கிறது அவங்க அந்த 40,000 ஷேர்ஸ்க்கு எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க அப்படின்ற அமௌண்ட். ஸோ இந்த 40,000 ஷேர்ஸ் எதுலேருந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியோட 6 lakh ஷேர்ஸில், அதாவது 6 lakhனா 6 lakh ஷேர்ஸில் 10 each. ஸோ நம்பர் ஆஃப் ஷேர் 60,000 ஷேர்ஸ்லேருந்து 40,000 ஷேர் A Limited வாங்கியிருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 20,000 ஷேர்ஸ் B Limitedல இருக்கும். அண்ட் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க. டெப்டார்ஸ், பேங்க் பேலன்ஸ். அடிஷனல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். At the date of acquisition by A of its holding of 40,000 shares in B Limited, the later company had an undistributed profit and reserve amounting to rupees 1 lakh, none of which had been distributed since then. So at the time of purchasing of shares by A Limited, அவங்க வந்துட்டு ப்ராஃபிட் அண்ட் ரிசர்வ் பேலன்ஸ் 1 lakh இருக்குன்றாங்க. அண்ட் இதுவுமே என்ன அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ப்ராஃபிட்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் நம்மளுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ அக்வசிஷன் ப்ராஃபிட் விச் இஸ் கேபிட்டல் ப்ராஃபிட். ஸோ அப்போ நம்ம ரெவன்யூ ப்ராஃபிட் எங்கேருந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னா போஸ்ட் அக்வசிஷன் ஷேர்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட்டாக வந்துடும். ஸோ விச் இஸ் ஜென்ரல் ரிசர்வ் அண்ட் ப்ராஃபிட். இப்போ நம்ம சம்முக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ 5 மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு ஹோல்டிங், மைனாரிட்டி ரேஷியோ, செகண்ட் கேபிட்டல் ப்ராஃபிட், தேர்ட் ரெவன்யூ ப்ராஃபிட் அண்ட் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் அண்ட் காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பாருங்க, நம்ம ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்ன ரேஷியோ? ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. அதுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இருக்குன்றது நம்மளுக்கு தெரியணும்ல. ஸோ பியோட டோட்டல் வேல்யூ ஆஃப் ஷேர் 6 lakh இருக்குது. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் இன் B Limited 6 lakh rupees. இந்த 6 lakhல நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோன்றது நம்மளுக்கு தெரியணும். ஸோ 6 lakh ஷேர்ஸ் 10 each கொடுத்துருக்காங்க ஃபேஸ் வேல்யூ. ஸோ 6 lakh ஷேர்ஸ் வந்துட்டு 60,000 நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். அதில் A Limited 40,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்காங்க. 60ல் 40 போச்சுன்னா பேலன்ஸ் 20. இந்த 20,000 தான் B Limitedோட ஷேர்ஸ். ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 4:2 ஆர் 2:1. இதுதான் நம்மளுக்கு ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ. இதை வச்சு தான் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் அண்ட் ரெவன்யூ ப்ராஃபிட்டை நம்மளுக்கு ரேஷியோ வைசஸில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுப்போம். ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆல்ரெடி அவங்களே கேபிட்டல் ப்ராஃபிட் விச் இஸ் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ப்ராஃபிட் ஆன் த டேட் ஆஃப் அக்விசிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த 1 lakh நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்டாக எடுத்துட்டு ஹோல்டிங் கம்பெனிக்கும் மைனாரிட்டி கம்பெனிக்கும் நம்ம ஷேர் பண்ணி கொடுப்போம். ஸோ ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் பாருங்கள் 2:1. ஸோ 2/3, 1 lakh into 2/3. அதே மாதிரி மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் 1 lakh into 1/3. இது நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட் ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ ப்ராஃபிட்னா நம்மளுக்கே தெரியும் போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட். ஸோ ஆல்ரெடி கொஸ்டின் பாருங்க, ஜென்ரல் ரிசர்வ் ஆஃப் B Limited 1,20,000 இருக்கு. அண்ட் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆஃப் B Limited 1,80,000 இருக்கு. ஸோ இந்த 1,80,000 1,20,000 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 3 lakh rupees வரும். இந்த 3 lakhல நம்ம என்ன பண்ணணும்? கேபிட்டல் ப்ராஃபிட்டை மைனஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 lakh பேலன்ஸ் வரும். இந்த 2 lakh தான் நம்மளுக்கு அதாவது போஸ்ட் அக்வசிஷன் ப்ராஃபிட். ஸோ இந்த 2 lakh as usual நம்ம எப்படி ரேஷியோவில் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தோமோ அதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம கொடுத்துருவோம். ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் 2 lakh into 2/3, மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் 2 lakh into 1/3. இதுதான் நம்மளுக்கு ரெவன்யூ ப்ராஃபிட் கேல்குலேஷன். ஸோ ரெவன்யூ ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர். ஸோ மைனாரிட்டி ஷேர் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? டோட்டல் ஷேர்லேருந்து எவ்வளோ ஹோல்டிங் கம்பெனி வாங்கியிருக்காங்களோ பேலன்ஸ் இருக்கக்கூடியது மைனாரிட்டி ஷேர். ஸோ இந்த மைனாரிட்டியோட ஃபேஸ் வேல்யூ கேட்டிருக்காங்க. இது நம்பர் ஆஃப் ஷேர். இந்த 20,000 அப்படிங்கிறது நம்மளுக்கு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்ம ஃபேஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா எப்படி பண்ணணும்? 20,000 into 10. ஸோ 2 lakh rupees அவங்களுடைய ஃபேஸ் வேல்யூ ப்ளஸ் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட், மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட். இதை கொண்டு வந்து என்ன பண்ண போகிறோம்? ஆட் பண்ணால் நம்மளுக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில். ஸோ காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல் ஆர் குட்வில் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு அதுக்குமே ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பெய்ட் ஆன் பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள் கொஸ்டினுக்கு வாங்க. 40,000 ஷேர்ஸ்க்கு 5 lakh rupees பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 5 lakh rupees தான் அமௌண்ட் பெய்டு மைனஸ் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர் பர்ச்சேஸ். எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்க? 40,000 ஷேர். ஸோ ஃபேஸ் வேல்யூனா அவங்களோட ஃபேஸ் வேல்யூ 10. ஸோ 10 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 lakh rupees. நெக்ஸ்ட் மைனஸ் ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட். இங்கே வாங்க, ஹோல்டிங் ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சிருக்கோமா? அவங்களையும் கொண்டு வந்து நம்ம இங்கே மைனஸ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல வரதுனால இது பேர் குட்வில். இன்கேஸ் நம்மளுக்கு இது நெகட்டிவ்ல வந்துருந்துச்சுன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், எதர் கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு கேல்குலேஷன் பார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ பேலன்ஸ் இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட் மட்டும் இருக்குது. இது நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் யூட்டிலைஸ் பண்ணிடுவோம். ஸோ கேல்குலேஷன் பார்ட் இஸ் ஓவர். நம்ம பேலன்ஸ் ஷீட்டுக்கு போகலாம். ஸோ நம்ம நோட்ஸ் டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் பார்க்க போகிறோம். நோட்ஸ் டு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிஸ் அண்ட் லைபிலிட்டி, ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டில் ஷேர் கேபிட்டல் வந்துடும். ஆல்ரெடி நம்ம சப்சிடரி கம்பெனியோட யூட்டிலைஸ் பண்ணிட்டதுனால பேலன்ஸ் நம்மளுக்கு ஹோல்டிங் கம்பெனி இருக்குது. ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் கேபிட்டல் 25 lakh. நெக்ஸ்ட் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். ஸோ ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம ஹோல்டிங் அதாவது சப்சிடரி கம்பெனி இது நம்ம கேல்குலேஷனுக்கு எடுத்திருப்போம். ஸோ பேலன்ஸ் ஹோல்டிங்கோடது ஜென்ரல் ரிசர்வ் இருக்குது. நெக்ஸ்ட் P&L இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ரிசர்வ்ஸ் 3,60,000, P&L 2,40,000 ப்ளஸ் ரெவன்யூ ப்ராஃபிட். நான் ஆல்ரெடி சொன்ன ரெவன்யூ ப்ராஃபிட் கொண்டு வந்து இங்கே அனுப்போம். அதுவுமே
ஹோல்டிங் ஷேர் ஆஃப் ரெவன்யூ ப்ராஃபிட். ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட ரெவன்யூ ப்ராஃபிட். நெக்ஸ்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டுப்போம். கரண்ட் லைபிலிட்டி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 கம்பெனி இதுவுமே இருக்கு. ஸோ கரண்ட் லைபிலிட்டி ட்ரேட் கிரெடிட்டார்ஸ் A B 3,50,000 1 lakh. ஸோ 4,50,000 இதோட டோட்டல். ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு லைபிலிட்டி சைட் டேலி ஆயிரும். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அசெட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்களா, அசெட்ல பாருங்க நான் கரண்ட் அசெட், ஃபிக்ஸ்ட் அசெட்ல லேண்ட் அண்ட் பில்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், 2 கம்பெனிக்குமே பேலன்ஸ் ஷீட் போடுறோம். ஸோ A + B, A ஓடது 6,40,000, B ஓடது 2 lakh. நெக்ஸ்ட் மிஷினரி, A ஓடது 1 lakh. ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கோடது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு மிஷினரியோடது A 12,60,000 அண்ட் தென் B ஓடது 3,40,000, டோட்டலாக 16 lakh. அண்ட் தென் ஃபர்னிச்சர் 1,40,000, 60,000, 2 lakh. இன்டான்ஜிபிளில் குட்வில் நம்ம ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த குட்வில்லுமே வந்துட்டு நம்ம இங்கே இன்க்ளூட் பண்ணியிருப்போம். 33,333. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் பேலன்ஸ் இங்கே பாருங்கள். லேண்ட் அண்ட் பில்டிங் முடிச்சாச்சு, மிஷினரி முடிச்சாச்சு, ஃபர்னிச்சர் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 40,000 இது ஆல்ரெடி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். அண்ட் தென் ஸ்டாக் இப்போ வரும். டெப்டாஸ், பேங்க் பேலன்ஸ். ஸ்டாக் பாருங்கள் இன்வென்ட்ரி ஹெட்டில், அதாவது கரண்ட் அசெட் இன்வென்ட்ரி ஹெட்டில் ஸ்டாக் வரும். A ஓடது ஒரு 4,10,000, B ஓடது 2,50,000, டோட்டலாக 6,60,000. அண்ட் ட்ரேட் ரிசீவபிள் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3,80,000, இதோடது 1 lakh, டோட்டலாக 4,80,000. கேஷ் அண்ட் கேஷ் 120,000, தென் 50,000, 1,70,000. ஸோ இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அசெட் சைட் அண்ட் லைபிலிட்டி சைட் டேலி ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு எல்லாமே ஆன்சர்ஸ் வந்துருச்சு. இந்த சம் அவ்வளோதான்.